இன்னைக்கு 3 ஜட்ஜஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உட்காந்துருக்காங்க. நிறைய பாடகர்கள் வருஷ கட்டி வந்து நிக்கிறாங்க. எதுக்குடா காலங்காத்தாலே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா பிளைண்ட் ஆடிஷனா. சரி, இப்போ நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவங்க வந்து அவங்களோட திறமையை காட்டுவாங்க. பாடல், ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாட்சி காட்டுறது அப்படின்னு ஒரு இசை கச்சேரி மாதிரி தான். ஒருத்தரா வந்து தங்க திறமையை காட்ட போறாங்க. இதுல வந்து நாங்க மார்க்ஸ் போடுறது கிடையாது, அது வந்து ஃபைனல்ஸுக்கு. இப்போ நாங்க பண்ண போறது இந்த கேம் ஷோக்குள்ள போறதுக்கு இதுல யாரு சரியான ஆளுங்க செலக்ஷன் பண்ண போறோம். ஸோ நோ பாயிண்ட்ஸ், ஒன்லி செலக்ட் ரிஜெக்ட், செலக்ட் ரிஜெக்ட், செலக்ட் ரிஜெக்ட், இதைத்தான் பண்ணணும். இதுல யார் யாரு செலக்ட் ஆறா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் வந்திருக்காங்க சார். இதுல எத்தனை பேரை நம்ம செலக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் இல்ல. டீம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு 25 பேரை பிடிச்சாலும் 25 பேரை நீங்க செலக்ட் பண்ணலாம். பட் அவங்களோட டேலண்ட்டை பார்த்து ஒரு வித்தியாசமான டேலண்ட் எல்லாம் நீங்க எங்க ஷோக்கு கொடுங்கன்னு ஒரு சேனல் கேட்டிருக்கு. ஸோ நாங்க பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டை சலிச்சு குலுக்கி ஆக்களை அங்க தள்ள போறோம். ஸோ இன்னைக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போது. ஜட்ஜஸ், ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ரெடி. உலகத்தின் பழைய குரலுக்கான தேடல் இதோ ரம்ஸ்டிக் ஃபேமிலியின் பிளைண்ட் ஆடிஷன். சரி வாங்க, முதல் கண்டெஸ்ட் என்ன பாத்துறலாம். ரெடி? ரெடி. எப்பா இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கிஜலுக்கு வருவார் போல இருக்கு. நடுவுல கையை தட்டி குழப்பிடாத என்ன. ஏமா பாடுமா. ஏமா அவனை வயலின் ஒழுங்கா வாசிக்க சொல்லுமா. பக்கத்துல சேர்த்து நாய் கத்துற மாதிரியா இருக்கு. என்ன அது அது வயலினா இல்ல என்னங்க அது? அது அது தலைகளை குப்புற அடிச்சுட்டு இருக்காரு. என்னது அதுக்கு வேற ஏதோ பேர் இருக்கு. இப்படி வச்சா வயலின், அதை பெருசா செஞ்சு தலைகளை வச்சா அதுக்கு வேற பேரா. யாரை மத்த பாக்குறேன் கழுத்துல தொங்க போட்டா கிட்டாரு. ஆமா ஏங்க அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், அது ஏன் நாய் கத்துற மாதிரி இருக்கு? ஏமா அவனால நீ ரிஜெக்ட் ஆயிருவோமா? உனக்கு ஃபைனலா ஒரு சான்ஸ் தர, ஒழுங்கா பாடு. இவங்களெல்லாம் ஸ்பாட்ல ரிஜெக்ட் பண்ணணும். அந்த பொண்ணு என்னத்தையும் மொச்சப்பட்டை திருட்டு வந்து அப்படிங்குது. எங்கே போற காத்து இழுத்து வந்து எங்கே திடீர்னு பார்த்தா நல்லா பாடுது. அது மட்டும் நல்லா இருக்கு. நல்லா பாடுதுன்னு நினைக்கும் போது அப்படி அந்த பூ என்னது பேய் படத்துல வர மாதிரி. இதுல இந்த சின்ன வயசுல குழந்தைகளை நம்ம பயமுறுத்தோம்ல, அதெல்லாம் பாட்டா வந்து அப்படிமா. முதல்ல அந்த நாய் கத்துற பாயிட்டு அடுத்த முறை கூட்டி வராத. நீ அடுத்த வருஷம் ட்ரை பண்ணு, அவனை விட்டுட்டு வந்துரு, தனியா வந்து பாடு என்ன. சரி, யாருமா அடுத்தது? ஓ நீங்களா? இவங்க வந்து இந்த கோயில்ல எல்லாம் பாடுறவங்க. ஸோ மங்களகரமா இருக்கும். பல பேர் கோயிலுக்கு போறதே அந்த இசையெல்லாம் கேட்டு பாசிட்டிவிட்டி வாங்கி நமக்கு இருக்கிற கவலை ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறக்கிறதுக்கு. கோயில்ல பாடுற 2 பேர் வந்திருக்காங்க. ஆனா அவங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ண போறாங்க தனித்தனியா. ஸோ கோயில்ல பாடுற ஒருத்தவங்கள பாத்துருவோம். ஏமா பாடுமா. ஏமா அழுகுற? வாழ்க்கையில பல பிரச்சனை தான் கோயிலுக்கே வர்றேன். கோயிலுக்கு வந்து அப்பா என்னை காப்பாத்துன்னு உட்காரும் போது அங்க கடவுள் ஐயோ ரிஜெக்ட். ஏங்க அடுத்த கோயில்ல பாடுறவங்க வாங்க. ஏன் அழுறீங்க? இது ரிஜெக்ட் நேரா. இது ரிஜெக்ட். அந்த பொண்ணாவது ஏதோ பாடிச்சு. ஏன் வந்து சம்பளம் போடலையா? எப்பா சம்பளம் கொடுக்காம என்னப்பா நீங்க வேலை வாங்கிக்கிட்டு? இல்ல சீரியஸா கேக்குறேன், ஏன் அழுகுறாங்க? அவ்வளோ ஃபீல் பண்ணி பாடுறாங்களா? ஃபீல் பண்ணலாம். எப்ப பாடுவீங்க? ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபீல் பண்றதுக்கும் ஸ்ருதியில தான் ஃபீல் பண்ணுவீங்களா? இது நம்ம எல்லாம் இவ்வளவு டெய்லி பண்ணணும் ஃபீல். இதுதான் உங்க பாட்டுன்னா நாங்க 3 சிங்கர் சூப்பரா இருக்கோம்.
நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கத்தும் அந்த அளவுக்கு இருக்கு வாழ்க்கை. ஏங்க ரிஜெக்ட். அடுத்தது யாருங்க? வாப்பா அப்பா கொஞ்சம் ஆளு பாடுற மாதிரி தான் இருக்கேன். நல்லா பாடுப்பா பாப்பா. என்ன கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்? பாடியா இருக்கா? எப்படி அதிர்த்தவங்களை பார்த்தா ஒழுங்கா பாடிடு. உன்னைய விட கெட்ட வார்த்தை எனக்கு பேச தெரியும். இனி ஒரு வார்த்தை ஏதாவது தப்பா பேசுன பதிலுக்கு நானும் பேச வேண்டிய போயிடும். ஒழுங்கா பாடியா. நீ ஒரு பேசுவியா? போடா வெளியே போடா. சும்மா வேலை வெட்டிலாம் வந்து உட்காந்துருக்க நினைக்கிறியா? அதுக்கு நீ வந்து கெட்ட வார்த்தையில திட்டுவ கேட்டு உட்காந்துருக்கணுமா? போடா வெளியே போடா. சைடெல்லாம் முடி வெட்டி ஒரு அழகாதான் இருக்கா அந்த ஆள் என்ன மாதிரியே. பாடியா. இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போறியா? நீ நல்லா பாடியா. பாட்டுக்குள்ள பூரா மாதிரி கத்திட்டு இருக்க. பாட்டு பாட மாட்டான் போல வேணும். அதுல மேல என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? ஃபைனலி சாங் about my current financial situation. எங்க பாடுங்க பேச பார்த்துட்டு யோ நீ ரிஜெக்ட் தான். ஆனா இன்னொரு வாட்டி பாடு நல்லா இருக்கு. இப்ப பாருங்க செலக்ட் பண்ண வேண்டியது. இருங்க இப்போ இந்த பூரான் எடுக்கிறேன். அதோட பேண்ட்டுக்குள்ள போட்டுட்டேன். தாளத்தோட தான் கத்துறாரு. யோ கான்சர்ட்டுக்கா இந்த கத்துறிய? பேம்பஸ் போட்டிருக்கியா? என்ன நரம்பெல்லாம் பொட்டைக்குது. பிதிக்கிட்டு வெளியே வந்து என்னையா பண்ணுவ? இடத்த காலி பண்ணு போய் அந்த பக்கம். ஒழுங்கா பாட மாட்டேங்கிறாரு. அடுத்தது கர்நாடகாவில் இருந்து கர்நாடகா இல்லையா? அப்புறம் கர்நாடிக் சிங்கரா? வா ஒரு கர்நாடிக் சிங்கர் ஒருத்தர் வந்திருக்காருங்க. ஆமா அவரு வந்து அந்த சரிகம அந்த மாதிரி அந்த இதெல்லாம் பாட போறாராம். சொல்லுவாங்கல்ல அது என்னன்னு உனக்கு தெரியல, நீ ஜட்ஜி. அது ஏதோ ஒண்ணுங்க நல்ல பேரா தான் இருக்கும். சரியா? பாடு பாயி. பகரேசா சா 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 பமக பகரேசா சர்காரி கம கம பமகரேசா சா 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 நித சனி 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 தப்ப பம பமக கரி கம மக மக ம ரே கத பசனி ரே சனி தப்பமக. எழுதி கொடுத்தத படிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு சைடுல போகுது, இது ஒரு சைடுல போகுது. ஆனாலும் பாடமாக்கி பாடி. பாய் நீங்க வந்த நியூஸ் ரீடிங் ஆடிஷன் பக்கத்து ரூம். இது பாட்டு கச்சேரி. இங்க பாடணும், பேசக்கூடாது. பாப்பா உன் கூட உன் பாட்டை கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம ஃப்ரெண்ட் கூட பேசுவோம்ல. சாப்பிட்டேன் நாளைக்கு இது கல்யாணம் உனக்கு எப்ப அவங்க கேட்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அவனை மாதிரி பாடி காட்டுறது நடுவுல பகுதிக்கு அப்படியா சொன்ன? நல்லா ஆரம்பிச்சான்டா. சரிக்காமா அப்படின்னு ஆரம்பிச்சான்டா. நடுவுல பகுதிக்கு அப்படின்னா என்னவா இருக்கு? அதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. நாங்க அடுத்த கண்டஸ்டன்ஸை பார்த்துட்டு வர்றோம். வாங்க மேடம், ஸ்ரீலங்காவில இருந்தா வந்திருக்கீங்க. இவங்க ஸ்ரீலங்காவில அந்த சிங்கள பாட்டெல்லாம் பாடுறவங்க. அவங்கள அந்த உடுப்பு அந்த கொண்டக்கட்டெல்லாம் பார்த்தா பெரிய பாடகர் போல இருக்கு. இவங்க பாருங்க சொந்த ஊருன்னே செலக்ட் பண்றாரு. நான் அப்படி இல்லைங்க. பாட்டு நல்லா இருந்தாதான் இந்த சொந்த ஊர் கதையெல்லாம் நம்ம கிட்ட செட் ஆகாது. என்ன தமிழ் பாட்டு பாட போறீங்களா? தமிழ் பாட்டா? அப்படிதான் சொல்றாங்க. அப்படி இங்க பாருங்க. ஆமா இதான் உங்க பேரா மேடம்? சுந்தரகுமாரி. என்ன ஆளுக்கு ஒரு பேர்? தில்ருக்சி சுந்தரகுமாரி. யாரு அது? வேற ஆள் போல. தில்ருக்சி என்ன பாட்டு? ஏதோ ஒரு தமிழ் பாட்டு. சரி பாடுமா, பாடு பாயி. ரவுடி பேபியா? ஐயோ சாரி, நான் தெரியாம சப்போர்ட் பண்ண பாத்து. மேடம் குரல் நல்லா இருக்கு. இது என்ன நினைச்சீங்க? ஏதாவது சிங்கள பாட்டு எடுத்து இப்படி இழுக்க வேண்டியதானே? இது எவ்வளவு பெரிய நல்ல பாட்டு தெரியுமா மேடம்? இப்படி இழுக்கிறீங்க.
ஆனா பாட்டுக்கு ஆட முடிஞ்சது. அது பாட்டுக்காக தான், அது அந்த பாட்டுக்காக தான் ஆடணும். ஏன் நம்ம பாடுனதுக்கு எல்லாரும் ஆடுறாங்கன்னு நினைச்சா நோ, அந்த பாட்டுக்கு. அதான் மறுபடியும் மன்னிச்சோ, நான் தெரியாம சொந்த ஊரா இருந்தாலும் முடியாது. உன்னை என்ன தெரியுமா பண்ண போறேன், அடுத்த வருஷம் ஆடிஷனுக்கு சேர்த்து ரிஜெக்ட் பண்றேன். 2 வருஷம் கழிச்சு வா. ஏன் தெரியுமா, ஒரு தமிழ் மத்தவங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தாமா கத்திட்டு போனான், அதுக்கு பாசம் இல்ல, அதுக்கு மொழி கிடையாது, அவன் ஏதோ பண்ணுனா. சோ அவனை இந்த வருஷத்துக்கு மட்டும் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். ஒருத்தர் சாணி தப்பிட்டாவது போனா. யாரு சாணி தப்பு அது கூட ஓகே தான். ஆனா நீ என்ன பண்ண, ஒரு தமிழ் பாட்டை எடுத்து அதை சிதைச்சு வச்சிருக்க, அதனால ஒன்னு அடுத்த ஆடிஷனுக்கு சேர்த்து ரிஜெக்ட் பண்றேன். வெளியே வா. என்ன மேடம் 10 பேர் வந்துட்டாங்க, ஒருத்தரை கூட செலக்ட் பண்ண முடியல. நம்ம ஸ்டாண்டர்டுக்கு பாடுங்களேன். இவங்களும் உங்க ஊர் தான் சரியா, உங்க ஊர் தான். ஒரு ஒரு இதே வச்சிருக்காங்க, ஒரு பேண்ட், ஒரு ட்ரூப்பே வச்சிருக்காங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போய் பாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஊர்ல சரியான ஃபேமஸ். இவங்க சொல்றாங்க, போன முறை வந்த நம்ம ஊருக்காரி தான் சொதப்பிட்டா, ஆனா போன முறை வந்தவங்க ஒரு சிங்கள கேர்ள், இது வந்து ஒரு தமிழ். ஸோ இவங்க அநேகமா எல்லா பாக்ஸும் டிக் ஆகுது. தமிழ், நம்ம ஊரு, ஒரு இசை, அந்த கச்சேரி, அந்த என்னது ஒரு குரூப்பே இருக்காங்க. அதுல அவங்க பாடகி வேற, அதுவும் முன்னணி பாடகி. எல்லாம் சரியா இருக்கு. அந்த முன்னணி பாடகி அதான் நீ நல்ல பாடகின்னு சொல்றாங்கல்ல, எதுக்குமா இங்க வந்த? எங்க முகரக்கட்டையை பார்த்ததுக்கு அப்புறமும் இவங்க கிட்டதான் நான் ஆடிஷன் பண்ணி வந்தேன். அதுக்கே வந்து ரிஜெக்ட் பண்ணி இருக்கணும். சரி வந்துட்ட பாடு. சரி கேப்பமா, நல்லா பழைய பாட்டா பாடுவாய். செலக்ட் பண்ணலாம் போல. எந்த குரூப்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு நானும் போய் சேர போறேன். இவர் சொல்றாரு, மைக்கெல்லாம் கலட்டுறான், எங்கடா போறேன்னு கேட்கறாரு. உன்கிட்ட ஜட்ஜா இருக்கிறதுக்கு இந்த குரூப்ல போய் நானும் முன்னாடி பழகிய வார இவங்களுக்கே சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஆமா எனக்கு ஒரு சைடு அணியாவது கொடுக்க மாட்டாங்களா? இவங்க கிட்ட 5க்கு 10க்கு ஜட்ஜு வேலை பாக்குறதுக்கு அங்க போயிடலாம்டா. ஆமா, இவங்களை ஆக்சுவலி நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணிருக்கீங்க? மிஸ்டி பாக்குது. ஏங்க பக்கத்துல பாடுறவரை செலக்ட் பண்ணுங்க. அவன் கண்டெஸ்டன்ட் இல்லையா, இந்த மாதிரி தான் கண்டெஸ்டன்ட். ஆனா மினக்கட்டி தான் ஒரு ஸ்டேஜ்ல பாடி இருக்காங்க. அவ்வளவு தைரியம். இது அவங்களோட அஃபிஷியல் சேனல்ல இருக்கிற 100 வீடியோஸ்ல ஒண்ணு. அவங்க ஊரா போய் எல்லா மேடை கச்சேரிலையும் பாடுறாங்க. இவங்கள உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், கூட வந்தவரை செலக்ட் பண்றதா இருந்தா செலக்ட் பண்றோம், இல்லாட்டி 2 பேருமா சேர்ந்து போங்க. அவர் நல்லா பாடுறாரு. எப்படி நீங்க தான் கண்டெஸ்டன்ட், நான் தான் செலக்ட் ஆக போறேன்னா நீங்க அப்படியே போகலாம். இல்ல வேடிக்கை பார்க்க வந்தவர் செலக்ட் ஆவாருன்னா ஓகேன்னா ஓகேவா? ஏன்னா நாங்களும் இந்த ஷோவுக்கு யாராவது அனுப்பணும்ல, ஒருத்தர் கூட செலக்ட் ஆகலாமா? அதான்மா, நாங்க யாராவது செலக்ட் பண்ணி அனுப்பலாட்டி அடுத்த முறை எங்களுக்கு ஷோ தர மாட்டாங்க. ஏப்பா நீ செலக்டட்பா, இது சும்மா தான் வந்தியா, பரவாயில்லப்பா சும்மா போய் பாடு, ஒரு வீடும் 10 லட்சம் காசும் கொடுப்பாங்க. ஏமா நீ வீட்டுக்கு போ. அப்படியா? கூட வந்த குமார் மிஸ்டி கேக்குது, எது வீடும் 10 லட்சம் ரூபாய். இவன் என்னடா அந்த குரூப்ல போய் சேர்றேங்கிற மிஸ்டி வந்து ஒரு வீடு 10 லட்சம் ரூபாய். அடுத்த கண்டெஸ்டன்ட் நான் தான், என்னைய செலக்ட் பண்ணிருக்கிறேன். எங்க முத ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டோம் என்ன, ஆனா அவர் பாட வந்தவரே கிடையாது, கூட வந்தவர். பாட வந்தவனெல்லாம் விட்டு கூட வந்தவனெல்லாம் செலக்ட் பண்றீங்களே, ஜட்ஜாடா நீங்கன்னு கேட்பீங்க. இவர் எங்களுக்கு ஒரு வழி தெரியலாதான். அடுத்தது ஒருத்தர் தாய்லாந்துல இருந்து வந்திருக்காருங்க. அவர் தாய்லாந்து பூசாரி. அவரு அவங்களோட ஊர் அந்த கல்ச்சரை வந்து இங்க ஒரு பாட்டா பாட போறாரு. கிறிஸ்மஸ் சீசனுக்கு ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டு இருக்குல்ல, அது அவங்க ஊர்ல பாடுனா எப்படி இருக்கும்ன்ற ஒரு சின்ன கற்பனை. Jingle bell, jingle bell, jingle all the way. Oh, what fun it is to ride in one horse, so open sleigh. Jingle bell, jingle bell, jingle all the way. இவரோட குரலுக்கு நான் செலக்ட். நீங்க செலக்ட் தான், உங்களை நாங்க செலக்ட் பண்றோம். நீங்க அங்க போய் நில்லுங்க. எனக்கு ஒரு டவுட், எம்மதமும் சம்மதம்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
அதுக்காக எந்த சாமிக்கு ஜிங்குள் பெல் அப்படின்ட்டு 2வது வரைக்கும் அங்க போயிட்டாரு. அப்புறம் திருப்பி வர்றாரு ஜிங்கிள் பெல்ஸ் மட்டும்தான் பாடணுமா இல்ல அந்த ஒரு வரி மட்டும்தான் உனக்கு தெரியுமா? ஆனா நல்லா கொஞ்சம் அந்த காமா நல்லா இருக்குது. இல்ல அவரோட குரலும் சும்மா சுத்தமா இருக்கு நல்லா. ஆமா ஆமா. இவரை செலக்ட் பண்ண உங்க கான்செப்டுக்கெல்லாம் இல்ல, உங்க குரலுக்காக. அங்க ஒருத்தர் உள்ள போய் பாருங்க, அழுதுகிட்டே நான் கூட வந்த வேணும் சொல்லிட்டு இருப்பாரு. அவரோட 2வதா போய் நில்லுங்க. என்ன அவன் அளவனான்னு சொல்லுங்க சார். 2 பேரும் செலக்ட் பண்ணியாச்சு. ஆமா. இப்ப அடுத்தது யாரு? இவர் பிரேசில் நாட்டுல இருந்து வந்திருக்காரு போல இருக்கு. இந்த பியானோல எல்லாம் கை வச்சிட்டு இருக்காரு. என்ன மைக் அவருக்கு மேல இருக்கு? ஏங்க மைக்க மூக்குக்கு வச்சிருக்கீங்க? எக்கி எக்கி பாடுவாருன்னு நினைக்கிறேன். சரி பாடுங்க பாப்போம். பாடு பாய். யோ இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தா பூரான விட்ட மாதிரி கத்துனா, இவன் எதையோ பிடிச்சி அமுக்கிற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருக்கான். மேல பார்த்து கத்துறான். சொல்றாரு யோ இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை டிச்சு பண்ணலாம், ஆனா டச் பண்ணக்கூடாது. உச்சி விட்டுது ஐயா சொட்ட போட. ஏன் சார் கத்துறீங்க? ஆனா உங்க உங்க ஒரு இதை பாராட்டுறேன் சார். என்ன வலி இருந்தாலும் இசையோட தான் கத்துறாங்க சார். நீங்க இப்ப போக வேண்டியது ஷோவுக்கு இல்ல சார், ஆஸ்பத்திரிக்கு. வீங்கி இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். இல்ல டாக்டரை வைத்தியரா போய் பார்க்க பாரு. வெளியே போடா. ஃபைனலா ஒருத்தர் நார்த் இந்தியாவில இருந்து வந்திருக்காரு. இவர் அந்த கோயில் கச்சேரியில எல்லாம் பாடுறவர் போல இருக்கு. இல்ல 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 முடி வச்சுக்கிட்டு வந்திருக்காரு. இவருக்கு வந்து இந்த சங்கீதம்னா ஒரு அப்படி ஒரு ஈர்ப்பு. அந்த மைக்கெல்லாம் பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். சரி பாடு பாய். மைக்க தின்றாதையா? அடுத்தவங்க யூஸ் பண்றது மைக்க நக்கி வச்சிருக்கீங்க. இப்ப அடுத்தவங்க எப்படி பாடுறது? இல்ல இது நம்ம வீட்டு மைக்கு. சாரி சார். கம்பெனி நஷ்டத்துல போகுது. அந்த மைக்கோட அந்த தலை கொஞ்சம் குட்டியா இருந்திருந்தா தின்றுப்பான். மைக் என்ன இருக்கு? மைக்க தின்றாங்க எல்லாருமே. ஏங்க ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த வோக்கல்ஸ் இல்ல, அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. சரி பரவாயில்ல. வோக்கல்ஸ்னு வந்தவங்கள 2 பேரை தான் ரிஜெக்ட் பண்ண முடிஞ்சது, செலக்ட் பண்ண முடிஞ்சது. மிச்சம் எல்லாம் ரிஜெக்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் பரவாயில்ல, நாங்க எங்களோட சிபாரிசுல உங்களை உள்ள அனுப்புறோம். நீங்க உள்ள போய் எங்க பேரை காப்பாத்துங்க. முதல் ஆளு யாருப்பா? இங்க வா. வாசிக்கிட்டே ஆட போறியா? ஆடுப்பா ஆடுப்பா ஆடுப்பா. 2 கால் ஆடுப்பா. ஆடுப்பா ஆடுப்பா. டக்குன்னு பாக்கும்போது அந்த ஆடை வெட்டி கறிக்கடையில இருந்து கொண்டு வந்து அதுல ஊதுற மாதிரி இருக்கியா? இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? அது தெரியும். அவர் வந்ததை செஞ்சு எடுத்திருக்காரு. ஆடு மாதிரியே இருக்குங்க பார்த்தா. ஆட்டுக்கால்ல ஊதுனா பிபி சத்தம் வரும். வேணா வேணா. வாங்க சார் வாங்க. ஃப்ளூட் என்ன மூக்குல ஜோதிட்டு இருக்க? இந்த டேலண்ட் இதுக்கு அவரை செலக்ட் பண்ணதான். ஏங்க ஒரு பொருள் உபயோகத்தில் இல்லை அப்படின்னா அதுக்கு மாற்று பொருளை தேடலாம். வாய் தான் நல்லா இருக்கு. இல்லை இது டேலண்ட் அப்படியே மூக்கால அந்த மாதிரி செய்ய கஷ்டம். ஆனா அந்த மூக்குல இருந்து வர்ற கொஞ்சோண்டு காத்துலயே இவ்வளவு விசைக்கிறீங்களே. சில மணிக்கணக்காக சப்பிக்கும். போட்டுக்க. தனியார் புல்லட்டு வச்சுக்கணும். சரி இது ஒரு ட்ராக்ல போகுது.
அதோட கட் பண்ணுவானே. கொஞ்சம் இருக்கு வாய் ஓடுறாங்க. கொஞ்சம் யாரும் பேசாதீங்க, வயிறு வலிக்குது. ஐயோ சரியான வாய் உன்னிட்ட தர மாட்டேன். இன்ஸ்ட்ருமெண்ட் உனக்கு இல்லை. பேசாம இருந்தா ஒரு நிமிஷத்துக்கு. எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா. பகுதி வச்சு இங்கே எல்லாம் வலிக்குது நெஞ்செல்லாம். இல்லை இப்படி இப்படி ஒரு கற்பனை பண்ணுவாங்க. அப்படி பண்ணலாம் தானே, அதான் நான் கற்பனை பண்ணேன். Guys, ஒரு நிமிஷம். அப்பா இவன் பேசின பேச்சுக்கு பீப்பு தான் போடணும். அதனால இவ்வளோ நேரம் சிரிச்சதுக்கு நீங்கள் கேட்பீங்க என்னவா இருக்கு. பாதி பேர் இவனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இவன் என்ன சொல்லியிருப்பான்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சொன்னதுக்கு பரவ காட்டு தீயா பறவைக்கு நான் சொன்னேன்ல, நீங்கள் வாயில் இவன் நிறையா காற்று வருவேன், அதை விட்டு இத்தனை காற்று வர ஒத்த மூக்கில் வச்சு ஈன்னு கஷ்டப்பட்டு ஊதுறீங்க. ஆனால் அது ஒரு டேலண்ட்டு. இவர் மூக்கில் வர்ற காத்துக்கே இவ்வளவு நேரம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணோடனே வேறு தப்பா சிரிப்பு. அது ஏன் தம்பி மூக்கில் வர்ற காத்துக்கே 3 நிமிஷம் ஊதுற இவர் ஏன் தம்பி மூக்கில் வர்ற காத்துக்கே 3 நிமிஷம் ஊதுறாங்களே, வேற எங்கேயாவது ஒரு காத்து பெருசா வந்து நாள் முழுக்க ஊதுறா போல இருக்கு. இவன் சொல்லிட்டான், இவருக்கு டவுட் அந்த காத்துக்கு புல்லூட்டு சரி வராது, உள்ளாங்குழலாம் பத்தாது. நல்லா நாதஸ்வரம் தான் சரியா இருக்கு. சரி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. தடங்களுக்கு வருந்துகிறோம். அப்பா ஒரு பெரிய தடங்கள் ஆகி போச்சுக்க. அதில் தடங்கள்ல இருந்து கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது ஷோ முடிய. அது ஒழுங்காக முடிச்சு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டு. அசம்பாவிதம் பண்ணக்கூடாது. அவங்க ஒழுங்காக நாங்கள் ஒழுங்காக இருக்கு. இன்னும் 4 பேர் வர இருக்காங்க. 4 பேரையும் பார்த்து நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். அடுத்தது ஒருத்தர் ஒரு பாட்டு எடுத்து வந்திருக்காரு. நமக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் பாட்டு தான், அதை அவர் தெலுங்குல எடுத்து வந்திருக்காரு. நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அவர் காம்படிஷனுக்கு வந்ததுனால நம்மளும் புதுசாக கேட்குற மாதிரி கேட்போம். என்னது இல்லை விலங்காட்டியும் நல்லா இருக்கு. ஐயா இடையில ஏதாவது வாடா போடான்னு சொன்னீங்க. அவர் அந்த கானா பாலாவா பாடி நல்லா இருக்கு. பட் இது வந்து குழந்தைங்க பாக்குற ஷோஸா, நீங்க போய் இடத்த முடக்க அதுவும் பாடி வச்சிருவீங்க. அதனால இல்ல அவருக்கு தெரியும், அவர் ஒன்றும் சொல்லல. ஆமா கேட்கறது தமிழ் ஷோ, அதனால கேட்கறவங்களுக்கு தப்பா இருக்கும். அதனால வருத்தத்துடன் ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம். போயிட்டு வாங்க சார். அடுத்தது யாருப்பா? ஓ வாப்பா பாடுப்பா. நீயும் தெலுங்கு தானப்பா? கல்லு கல்லு கல்சு கொண்டு டிங் 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 குண்டுக்குள்ள ஐயினட்டு டிங் 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 டிங். என்ன சொன்னீங்க? உள்ள நாத்து நட்டா டிங் 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 டிங்க. எப்படி சார்? நோ 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 நோ. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு மாதிரியே உங்களுக்கும் வருத்தத்துடன் உங்களுக்கு நல்லா பாடுறீங்க. நான் நல்லா பாடுறீங்க. பட் அங்கேயெல்லாம் நாத்து நட முடியாது. நீங்க போயிட்டு வாங்க. அடுத்தது யாருப்பா? ஹிந்தில இருந்து ஒருத்தர் வந்திருக்காருப்பா. ஓ நீங்க ஹிந்தி இல்லையா? சாரி கன்னடா தான். வண்டியா கட்டகொண்டி உடியக்கி இடகொண்டி வண்டியா கட்டகொண்டி உடியக்கி இடகொண்டி எல்லாம் குண்டிலே போயிருக்கு. அங்கேயே நோட்டு. அது என்ன வந்தாக்கா கட்டகுண்டி முடியாட்டி இச்சா குண்டி. நீ மிச்சம் பாட வேணாம் போப்பா. அவனாவது ஒரு தரம் தான்ப்பா சொன்னான்.
நீ வரி முடிய சொல்லிட்டே இருக்க. ரிஜெக்ட். எங்க ஃபைனலா ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு ஒரு ஷேக்கு அரப் கண்ட்ரில இருந்து வந்திருக்காரு. ஆனா எங்களுக்கு அரப் எல்லாம் தெரியாது. தமிழ் பாட்டு தான் பாட போறீங்களா? ஓ பாடு பாயி. மான்பி ஒரு தேர்முறி நல்ல மகியும் பூவதரம் பூநிறம் அவ பொன்னிறம் அவ சிரிக்கு நானும் புசிதரும். இல்ல ட்ரை பண்றாரு, பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம். குறைசி மாதிரி இருக்காரு. அதுதான் கேட்க வந்தேன். ஏப்பா குறைசி குக் வித் கோமாளிக்கு போகாம இங்க என்ன பாட்டிக்கிட்டு இருக்க? எங்க குறைசிங்க இது நம்ம குறைசி. வணக்கம்பா. குறைசிக்காக செலக்ட் பண்ணலாம். அவர் கஷ்டம் ட்ரை பண்ணிருக்காரு. எங்க குறைசி மிச்சத்தையும் பாடு பாப்போம். ஏல பூவும் லோகம் பார்த்திராதியோ அந்த ஏறு பூகமாதிரா எங்கேயோ ரத்தின குண்டின பூண்டேரி ஒன்கால பஞ்சதாரு இன்னுக்கும் வயசும் மூவார் என் சொல்லி பாலுக்கும் பாரு என்று பூவோ போந்தேனோ. இல்ல தொண்டையில கொஞ்சம் எலி கடிச்ச முறையில இருந்தாலும் நல்லா பாடல. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு தமிழ் பாட்டை எங்க ஊர்ல இருந்து வந்து ஒருத்தங்க தும்சம் பண்ணாங்கல்ல, அதோட கம்பேர் பண்ணும்போது நீங்க எவ்வளவு ஒரு அரப் ஸ்டைல்ல நீங்க அதை அப்பப்போ இழுத்து போனாலும் அந்த பாட்டு இவ்வளவு ட்ரை பண்ணதுக்கு யூ ஆர் செலக்டட். பட் நீங்க எங்க இருக்கீங்க? அரப் கண்ட்ரிலையா? யூ நோ த மேன் இளையராஜா. அவருக்கு மட்டும் கொஞ்சம் உஷாரா இருப்பா. நீ இதெல்லாம் ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா நீ சேக்கா இருந்தாலும் நீ சேக்கா நீ ஓ நிறைய வச்சிருப்பீல்ல எடு 20 ரூபா எடு அப்படின்னு வந்துருவாரு. ஸோ பார்த்து இளையராஜா சார் பாட்டு பாடும்போது மட்டும் மாறு வேஷத்துல வா. யூ ஆர் செலக்டட். மூணு நாளா எத்தனையோ பேர் 3 பேர் தான் இவரோட. ஃப்ளூட்டை செலக்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல கூட இருந்த குமாரும் ஃப்ளூட் செலக்ட் பண்ணீங்க. ஃப்ளூட் செலக்ட் பண்ணீங்க. ஓ செலக்ட் பண்ணீங்க. என்ன டேலண்ட் அவர் மூக்குல. அப்ப 4 பேர். ஏங்க மொத்தமா இத்தனை பேர் 20-25 பேர் வந்ததுல நாங்க நல்ல சலிச்சு 4 முத்துக்களை செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 4 பேருக்குள்ளேயும் தான் போட்டி. ஸோ இதில் யார் ஜெயிக்கிறா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் மேபி அடுத்த வேறு ஏதாவது ஒரு நல்ல ஷோவில் இவங்க 4 பேரும் திருப்பி பாட வந்தா இந்த ஆடிஷனையும் தாண்டி நெஞ்சில் தைரியம் இருந்து திருப்பி வந்தாங்கன்னா பாட வச்சு செலக்ட் பண்ணிடலாம். அப்பா 40 நிமிஷம் ஆச்சுங்க 4 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு. அப்படித்தான் இருக்கணும் ஜட்ஜுன்னா. சும்மா வர்றவங்களுக்கு எல்லாம் கோல்டன் ஷவரை தூக்கி கொடுத்து எல்லாரையும் தூக்கி போட்டு அதெல்லாம் எங்ககிட்ட சரி வராது. நீங்கள் என்னதான் தலைகளாக நின்று பாடினாலும் வித்தியாசமாக யுனிக்காக இருக்கணும். அப்போ தான் நான் எங்ககிட்ட இருந்து நீங்கள் செலக்ட் ஆகலாம். எங்ககிட்ட இருந்து செலக்ட் ஆன 4 பேரும் ஆல்ரெடி வின்னர்ஸ் தான். எனிவேஸ் சூப்பராக பாடினீங்க. செலக்ட் ஆன 4 ஃபைனலிஸ்ட்டுக்கும் வாழ்த்துக்கள். ஷோவில் போய் கலக்குங்க. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.